ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான வெரி சிம்பிள் தலிகை என்னன்றதை கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ரொம்ப டைம் ஆகிடுது, ஆல்ரெடி க்ளீனிங் முடியவே இவ்வளோ நேரம் ஆச்சு. ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்னைக்கு பார்த்தேன்னாக்கா நவராத்திரி முதல் நாள். ஸோ இன்னைக்கு உண்டான ட்ரெஸ் மேக் ஓவர் பார்த்தேன் அப்படின்னாக்கா ஒரு ஆர்டினரி சாரீ தான் கட்டியிருக்கேன். காலையிலேருந்து கிளீனிங் ஒர்க் பண்ணினேன். ரொம்ப 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 டைம் கம்மியா இருக்கு. அப்படி கிளீனிங் ஒர்க்ல ஆரம்பிச்சா என்ன ஆகும், 6 மணின்னு பார்ப்போம், திடீர்னு பார்த்தா 7 மணி 8 மணின்னு ஒன் ஹவரா அது ஜம்ப் ஆகும். ஸோ எவ்வளவு கிளீனிங் பண்ணாலுமே அது ஸ்டாப் பண்ணிட்டு இங்க வரதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. ஸோ எப்படியும் நம்ம வந்து நவராத்திரிக்கு ஒரு 2 பேரை கூட்டு வெத்தலைப்பா கொடுப்பேன். நான் நவராத்திரி வந்து கொலு வைக்கல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நவராத்திரி ஒரு நார்மல் டே தான். பட் ஒன்லி திங், நல்லா பளிச்சுன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு மஜா பண்ணிட்டு இருக்க வேண்டிய டே தானே தவிர மற்றபடி எனக்கு வந்து பூஜை அந்த மாதிரி நான் எதுவும் பண்ணிக்க ஆரம்பிக்கல. ஸோ அதனால இட்ஸ் அ நார்மல் டே. ஸோ இன்னைக்கு நவராத்திரியோட முதல் நாள். இன்னைக்கு வந்து கலர் ஒயிட் கலர். ஆனா இந்த தடவையும் இன்னொரு ஐடியாவும் எனக்கு என்னன்னா, அந்தந்த கலரே ஃபாலோ பண்ண வேண்டாம், பிகாஸ் வேற கலர்லாம் கட்டிக்கிறதுக்கே ஆப்பர்ச்சுனிட்டி வரமாட்டேங்கிறது அப்படின்னு தோணினாலும் இன்னைக்கு டேயோட கலர் ஒயிட். சரி, அதனால இது கையில அவசரமா கிடைச்சது, அதனால இதை கட்டின்ட்டேன் நானு. இதுக்குண்டான இது நெக் பீஸ் பார்த்தேன்னாக்கா கம்ப்ளீட்டா மதர் ஆஃப் பேர்ல். இது அதுல வந்து ஒரு குந்தன் ஸ்டோன் இருக்கு, அதுக்கப்புறமா ஒரு சிந்தட்டிக் ஸ்டோன் இருக்கு இதுல, அதுக்கப்புறமா ஒரு நார்மல் மெட்டல் பேங்கிள்ஸ். இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் தான் கிடைக்கும் எனக்கு. கிளாஸ் பேங்கிள்ஸ் என் சைஸ்க்கு கிடைக்கிறதே கிடையாது. ஸோ அதனால இந்த மாதிரி ஒன்று போட்டுட்டு இருக்கேன் நானு. ஸோ இன்னைக்கு உண்டான மேக் ஓவர் எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா. ஸோ நார்மல் சாரி தான், அதனால ஒன்றும் பெரிய கிராண்டா எதுவும். ஸோ இன்னைக்கு உண்டான தலிகை ரொம்ப சிம்பிளா 1 பார்ட் குக்கிங் தான் பண்ண போறேன். அப்புறமா கத்திரிக்காய் எடுத்துட்டு இருக்கேன், ரொம்ப நாளா கத்திரிக்காய் சாப்பிடல. ஸோ அதை வச்சுதான் இன்னைக்கு உண்டான தலிகை இருக்க போறது. இன்னைக்கு வீடியோல மோர் தென் குக்கிங், என்னோட கிளீனிங் பிளஸ் என்னோட ஹால் வந்து கொஞ்சம் கிளீன் பண்ணி அதை உங்களுக்கு காமிச்சிட்டு தென் கடைசியா குக்கிங்க காமிக்கிறேன் நானு. எல்லாருக்குமே நவராத்திரி வாழ்த்துக்கள். உங்க எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா தயவு செய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல அதுல ஏதோ ஒண்ணு வருது, அந்த வார்த்தை எனக்கு மறந்து போறது, அதையும் கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி இருந்ததுனாக்கா இன்னும் கொஞ்சம் யூடியூப் வந்து சஜஷன்ல கொடுக்கும், அவ்வளவுதானே தவிர அப்படியே கடன்னு பணம் கொட்டுமான்னு கேட்டா அதெல்லாம் ஒன்றும் கொட்டாது. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு உண்டான வீடியோல இருக்க போறது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இன்னைக்கு காலங்காத்தாலேயே கிளீனிங் ஆரம்பிச்சிட்டேன். முடிஞ்ச மட்டும் எப்படியாவது பண்ணிவிட்டு டைமுக்கு இன்றைக்கி ஒரு வேளை வீடியோ வராமல் கூட இருக்கலாம். 1 ஹவர் டிலேவாக இருந்தாலும் தயவு செய்து எனக்காக வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்க. பிகாஸ் ஒரே ஆள் எல்லா வேலையும் பண்ணணும்னு வச்சு கொஞ்சம் எல்லாமே கஷ்டமாக இருக்குது. காத்தால் 5:30 6 மணிக்கே ஆரம்பிச்சிட்டேன் இந்த வேலைகள்லாம். ஸோ தட் உங்களுக்கும் கொஞ்சம் இதுவாக இருக்கும் அப்படின்ட்டு க்ளீனிங் வேலையும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக காமிக்கலாம் அப்படின்ட்டு இந்த பாட்டில் ஒர்க்கில் உள்ள எல்லா பெயிண்டிங்குமே இதெல்லாம் வந்து நான் பண்ண ஒர்க்கு தான் இது. ஸோ முடிஞ்ச மட்டும் நான் இந்த வீடியோலாம் பாருங்களேன், க்ளீனிங்கெல்லாம் எடுத்தது கூட ஓரளவுக்கு ஸ்பீட் பண்ணி காமிச்சுட்றேன், ஸ்லோவாலாம் இல்லை. இது ஒரு மாதிரி ஒரு ஸ்னோ எஃபெக்டோட அந்த பாட்டிலில் பண்ணியிருந்தேன். அது லைட்டு போட்டு பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பேட்ரி போயிருக்கு, நான் ஆன் பண்ணலாமான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன், அது ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. மற்றபடி அந்த மேலே இருக்கிற 4 பெயிண்டிங்குமே வந்து சீசனல் பெயிண்டிங், அதாவது 4 சீசன்ஸ், தட் இஸ் ஸ்ப்ரிங், ஆட்டம், வின்டர், சம்மர், அந்த மாதிரி. இது ஒரு பிளாக் கலர் வாஸாக கிடச்சிது ஆரிகாமி ஸ்டைலில். நான் வந்து அதுக்கு ஒரு கலர் பெயிண்ட் பண்ணினேன், சும்மா ஒரு ஷேட்ஸ் ஆஃப் கலர் கொடுத்துட்டு ஒரு கோல்டன் கலர் டிஞ்ச் கொடுத்து பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ மேலே இருந்த பூவையுமே வந்து ஒரு டஸ்டிங் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஜென்ரலாக வந்து நவராத்திரிக்குன்னு வந்து கூப்பிட்றச்ச எல்லாருக்கும் வந்து ஷோகேஸ் தான் அட்ராக்ஷனாக இருக்கும். ஓ, நீங்கள் கொலு வச்சுருக்கேலா அப்படின்ட்டு. எங்கள் ஆற்றுல வந்து நித்திய கொலு 365 நாளும் பர்மனெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இது ரெகுலர் வேலைகள் தான். இன்றைக்கி கொஞ்சம் அதை அப்படியே கவர் பண்ணலாமே க்ளீனிங்கையும் அப்படின்ட்டு தான் நான் வந்து இது பண்ணேன். நிறையா விஷயங்கள் இது வந்து ஷோகேஸ் ப்ளஸ் நமக்கு யூசேஜாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பாக்ஸில் வந்து நான் எப்பயும் சில்லற காசு போட்டு வச்சுருப்பேன். சம்டைம்ஸ் யாரோ வரா, கொரியர், கேஸ் டெலிவரி வருது, அந்த மாதிரி நேரங்களில் என்ன ஆகும், நம்ம வந்து
சில்லறை கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அதே போல் வந்தவாளுக்கு குங்குமம் கொடுக்கணும், டக்குன்னு எடுத்து கொடுக்கறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அங்கே ஒரு மீனாக்காரி டப்பாக்குள்ளே வந்து நான் குங்குமம் வச்சுருப்பேன் வந்தவாளுக்கு கொடுக்கறதுக்குன்னு. இந்த கார்னரில் வந்து நாங்கள் கூர்க்கு போயிருந்தபோது காஃபி எஸ்டேட்டில் ரோட் சைடில் போட்டிருந்தது இதை வந்து வாங்கி அப்படியே சட்டுன்னு காரில் போட்டு எடுத்துன்னு வந்தோம். இது ரொம்ப ஆப்டாக அந்த இடத்துல போய் அது உக்காந்துது. ரொம்ப க்யூட்டாக சின்ன ரியல் காஃபி ட்ரங்க். அது சும்மா குச்சி கிளைகள்லாம் வச்சு ஒரு கால் மாதிரி ரெடி பண்ணி அது அப்படியே ரோட்டில் விற்றுருந்தா அதுதான் அது. அந்த இடத்துல வந்து நான் ஒரு உருளி மாதிரி வச்சு ஜலத்தில் கொஞ்சம் பூ வைப்பேன். ஸோ இதை காஷ்மீரில் வாங்கின போட்டு. இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி சமாச்சாரங்கள் கண்ணில் பார்க்குறச்செல்லாம் வாங்குவேன். என்னோடய பிளானே வந்து ஒரு ஸ்டேட் வைஸ் ட்ரெடிஷ்னலாக கலெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஐடியாவில் தான். கொண்டப்பள்ளி டாய்ஸு, அதுக்கப்புறம் சென்னப்பட்டின டாய்ஸு, இந்த மாதிரி எங்கள் இடத்துல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். இதை பற்றி நிறையா சொல்லணும்னு ஆரம்பித்தோன்னா பெரிய வீடியோவாக போயிடும். ஸ்டேட் வைஸ் நிறைய ஐட்டங்கள் இங்கே இருக்குது என்கிட்ட. இது அதுக்கு நடுவில் இந்த கொரோனாவில் வந்து போர் அடித்து பாட்டில்ஸ் எல்லாம் உட்காந்து வரைஞ்சது தான் இந்த கிளாஸ் ஒர்க்கு. இந்த மாதிரி குட்டி ஐட்டங்கள் எங்கேயாவது பார்த்தா உடனே பைத்தியமாக வாங்க ஆரம்பிச்சிருவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இப்போல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன். எப்போயோ ஒரு 10 வருஷம் 8 வருஷத்துக்கு முன்னாடி கலெக்ட் பண்ண ஐட்டங்களில் தான் இன்னும் வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ வைக்கணும் வாங்கணும்னு நினச்சேன்னா நான் திருப்பியும் போய் இன்னொரு வீடு வாங்கணும், அந்த மாதிரி ஆகிடும். இப்போது க்ளீனிங் பண்ணுற எனர்ஜியும் கொஞ்சம் கொஞ்சமாக போயின்னு. இது வந்து மதுபானி ஸ்டைலில் உள்ள ஒரு ஒர்க். இது கிளாஸ் இதில் பாட்டிலில் பண்ணது கிளாஸ் ஒர்க். இதெல்லாமே ஒரு ஆர்ட் ஒர்க்லேயுமே ஒரு மாதிரியான டிஃப்ரென்ஸ் கொடுத்துருந்தேன் நான். யாருக்காவது போர் அடிச்சதுன்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. சில பேருக்கு ஆனஸ்ட்லி நிறையா பேர் கேட்டுருந்தா ஷோகேஸ் கூட ஒரு நாள் போடுங்கப்பா தயவுசெய்து அப்படின்ட்டுன்னு. அவளுக்காக தான் இந்த உடன் தவளை இருக்குது இல்லையா, இது மேலே இருக்கிறத வச்சு அந்த அப்படி சத்தம் பண்ணாக்கா தவக்கலை சவுண்டு மாதிரி வருது அப்படின்னு சொன்னார் அவர். அது மெதுவாக பண்ணால் வரும் கண்டிப்பாக. நான் ஓரளவுக்கு நல்ல டபுள் த ஸ்பீடு தான் வீடியோவை ஓட்டியிருக்கேன். இன்னுமுமே போர் அடிச்சதுன்னா நீங்கள் அதுக்கு மேலே ஒரு ஸ்பீடை போட்டு ஓட்டிடுங்க வீடியோவை. ஸோ யாருக்கு பிடிச்சிருக்கோ பாருங்க, யாருக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாமே வந்து 7 லேயர் ஒர்க்கு. அந்த இதெல்லாமே வந்து விண்டோஸ்லாம் வந்து பேப்பரில் அட்டையில் கட் பண்ணி பண்ணது. இது வந்து மியூரல் மாதிரி 3Dயில் இருக்கும் பார்த்தாக்கா. இது வந்து 360யில் அந்த பெயிண்டிங் இருக்கும். ஒரு லேண்ட்ஸ்கேப்பை பயங்கர பியூட்டிஃபுல்லாக ஃபுல் கம்ப்ளீட் லேண்ட்ஸ்கேப்பை பாட்டில் ஃபுல்லுமே பண்ணியிருக்கேன். ரொட்டேஷனில் பார்த்தேன்னாக்கா ஒரு நல்ல ஒரு ஸ்னோ ஏரியாவோடது இருக்கும். இது ஒரு அழகான தாய் ராமா ஸ்டைலில் பண்ணினது. அப்புறம் கீழே நிறையா ராஜஸ்தானி பொம்மைகள். இதுதான் இந்த வீட்டுக்கு வந்த கையோடு வாங்கின ஒரு எக்ஸிபிஷனில் வாங்கின ஃபஸ்ட்டு ராஜஸ்தானி பொம்மைகள். அவ்வளோதானே தவிர அது ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை. எல்லா ராத்துலேயும் அந்த இது இருக்கும் அந்த பொம்மைகள். இதெல்லாம் பண்ணுறது பெருசு இல்லை. எவ்ரி டைம் அதை எடுத்து க்ளீனிங் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமான வேலை. முடிகிற வரைக்கும் பண்ணுவோம், முடியலைன்னா எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ண வேண்டியது தான். அது வரைக்கும் ஓட்டுவோம் அப்படின்ட்டு தான். போன மார்ச்சில் வந்து எங்கள் மச்சினர் புள்ள கல்யாணத்துக்கு எங்கள் நாத்தனார்லாம் அமெரிக்காவிலேருந்து வந்திருந்தா. அப்புறமா எங்கள் ஆத்துலேருந்து தான் அவள் வந்து ஊருக்கு கிளம்பினா. பாவ சொன்னா நான் உனக்கு எல்லாம் க்ளீன் பண்ணி தரேன். ஷோகேஸ்லாம் வந்து கம்ப்ளீட்டாக தொடச்சி கொடுத்தா எங்கள் நாத்தனார். இதெல்லாம் எங்கள் அப்பாவோட ஒர்க்கு. மேலே இருக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. இது கிளாஸில் வந்து ஹயக்ரீவர், அந்த சைடில் வந்து கிளாஸில் வந்து கஜலக்ஷ்மி இருக்கும். இந்த ஒர்க் எல்லாமே நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கல. இதெல்லாமே ஒரு விதமான மியூரல் ஆர்ட் ஒர்க்கு தான். அந்த எல்லோ கலரில் 3Dயில் இருக்கும். அது இந்த குட்டி குட்டி டாக்ஸ் எல்லாம் ஒரு வயநாடில் ஒரு ஷாப்பில் வாங்கினேன். இது வந்து 4 சீசன்ஸ் இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த பெயிண்டிங்ஸ் தான் இதெல்லாமே. இதெல்லாம் யூஎஸில் வாங்கினது. ஒரு டேனிஷ் ஏரியாவுக்கு போயிருந்தபோது அந்த இடத்துல வாங்கினது. இது ஒரு விதமான எக்ஸிபிஷனில் வாங்கினது. இது வந்து டார்டாய்ஸ் மேலே டார்டாய்ஸ் இருக்கும். இதுதான் அந்த ராஜஸ்தானி பொம்மை. இந்த மீனாக்காரி யானை செட்டு கூட ஒரு எக்ஸிபிஷனில் தான் வாங்கினேன். இது வந்து காஷ்மீரில் வாங்கின போட்டு. இதெல்லாமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிள்ளையார். இஞ்சியில் இருக்கும், செம்பருத்தியில் இருக்கும். இது என்னோடய ஃப்ரெண்டு ரெடி பண்ணி கொடுத்த அந்த கிருஷ்ணர் ராதை பொம்மை. இது செம்பருத்தியில் இருக்குது, கத்திரிக்காயில் இருக்குது. இது எல்லாமே பிள்ளையார் தான். நிறைய கணேஷா கலெக்ஷன்ஸ் இருக்கும் இங்கே பார்த்தேன் அப்படின்னாக்கா.
குட்டி குட்டி கணேஷாஸ் இதெல்லாம். ஆனால் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இது வந்து ஒரு ஃபேமிலி ஆஃப் எலிஃபண்ட் இருக்கும். அது கம்ப்ளீட்டாக எக்கச்சக்க எலிஃபண்ட். அது ஒரு ஸ்டோனில் கார்விங் பண்ணது. ஸோ ஓரளவுக்கு ஹால் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ எங்கள் ஆற்றுலலாம் 15 வருஷத்து சோஃபா இவ்வளோ தான் இருக்கும், ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. இதெல்லாமே வந்து என்னோடய ஓன் க்ரியேஷனில் க்ரியேட் பண்ண டேபிள்ஸு. இதில் வந்து நான் எக்கச்சக்கமான எங்கெங்கேயோ போனதெல்லாம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இதுக்குள்ளே இந்த கலெக்ஷனை வைக்கிறதுக்குன்னே இந்த நான் டேபிளை ரெடி பண்ணினேன். ஸோ இதுதான் ஓரளவுக்கு க்ளீனிங் வேலை முடிஞ்சிருக்கு. பண்ணணும்னு நினச்சா பண்ணிகிட்டே இருக்கலாம்ப்பா. நெவர் எண்டிங் க்ளீனிங் ஒர்க் இது. இது அப்பா ரூமு. ஸோ அங்கே ரூமில் வந்து கதவை திறந்துருக்கும். அப்போ கத்தால எழுந்தால் பெருமாள் சேவிக்கிறதுக்கோசரம் அங்கே ஒரு பெருமாள் வச்சுருக்கேன். அது வந்து நாகமங்கலா பெருமாள். இதெல்லாம் வந்து சும்மா ஒரு டெக்கரேஷன் தான். இதெல்லாம் இந்த ஆன்டிக் கலெக்ஷன்ஸு, அந்த காலத்தோட சாமான்கள். இதெல்லாம் வரலட்சுமி நோம்பு நேரத்தில் தான் அலம்பினேன். இதுக்கு மேலே என்னால் முடியல. தலிகை பண்ண போகணும், டைம் ஆகிடுத்து. இங்கேயுமே கொஞ்சம் கலெக்ஷன். இதில் அந்த சைடில் ஃபீமேல் பொம்மை, இந்த இடத்துல மேல் பொம்மை இருக்கும். இதெல்லாமே ஆன்டிக் கலெக்ஷன்ஸு. ஸோ இதெல்லாம் தான் எங்கள் ஆற்றுல ஹாலோட டெக்கரேஷன். ஆல்மோஸ்ட் ஒரு ஹால் டூர் போட்ட மாதிரியே ஆகிடுத்து. ஸோ க்ளீனிங் வேலை ஆகிடுத்து. இந்த சேர் எங்கள் அப்பாவுக்காக நான் போட்டிருப்பேன். அந்த ஸ்டூல் சம்டைம்ஸ் காலை தூக்கி வச்சுக்கிறதுக்கோசரம், கால் வீக்கம் வந்ததுன்னா கொடுக்கறதுக்கோசரம் வச்சுருக்கிற ஸ்டூல். ஸோ இதுதான். இப்போ நம்ம க்ளீனிங் பண்ணியாச்சு. குளிச்சுட்டு வந்து நம்ம இப்போ தலிக ஆரம்பிக்கணும். இன்னொரு விஷயத்தையுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த பெயிண்டிங் வந்து நான் பண்ணது தான். இங்கே வந்து ஒரு அந்த காஷ்மீரோட அது என்ன சொல்கிறது, ஓக்ட்ரியா, அதில் பண்ண ஒரு மிரர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் ஃப்ரேம் ஒன்று வாங்கியிருந்தேன் சித்திரகலா பரிஷத்தில். அதுதான் வச்சுருந்தேன் என்ட்ரன்ஸில் வந்தால் இருக்கட்டும்னு. யாரோ இந்த சைடு வாலில் மாட்டினா நல்லதில்லை, தயவுசெய்து அதை எடுத்துருங்க, உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன்னா. அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெரிய பூதாகர பிரச்சனை ஒன்று வந்தது. ஸோ அதனால் என்ன பண்ணிவிட்டேன், ராத்திரியோட ராத்திரி அந்த மிரரை கழட்டி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு டேவே இந்த பெயிண்டிங்கை உட்காந்து வரைஞ்சேன். ஸோ ஜென்ரலாக இருக்கட்டும், ஓம் பிரணவ மந்திரமாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன், இதை தான் பண்ணினேன். இது ஒரு 1 ஹவரில் ஒரு வெறியில் பண்ண பெயிண்டிங் தான் இது. ஸோ இது ஆல்மோஸ்ட் 10 வருஷம் ஆச்சு இந்த பெயிண்டிங் பண்ணி. இது ஒரு மாதிரி மியூரல் ஆர்ட் மாதிரி இருக்கும். இதுதான் இது பண்ணி ஒரு 10 வருஷம் மேலேயே இருக்கும். அதுலேருந்து அன்னி டேலேருந்து இந்த பெயிண்டிங் தான் எங்கள் ஆற்றுல இந்த இடத்துல இருக்குது. நான் கூட சொன்னேன் எங்கள் ஆத்துக்கார்ட்ட வேறு எதாவது மாற்றட்டுமா அப்படின்னு. நோ அப்படின்ட்டார் எங்கள் ஆத்துக்கார். இந்த வாலில் வந்து நான் இதை வந்து வாங்கினது தான். இந்த வீடு வந்த உடனேயே ஒரு எக்ஸிபிஷனில் இதை வாங்கினேன். எல்லாமே கம்ப்ளீட்டாக வுட் ஒர்க்கு, பியூட்டிஃபுல் ஒர்க்கு, ஒரு ராஜஸ்தானி லேடிஸோடது. இதை பார்க்கச்செல்லாம் எனக்கு ஒரு மனசு வருத்தமான ஒரு விஷயம். இது ரொம்ப பெரிய பெயிண்டிங், உங்களால் இமேஜினே பண்ண முடியாது அதோட வெயிட்டை. நான் 2 வீலரில் நானும் என் பொண்ணும் போய் வாங்கின்னு வந்தோம். அந்த குழந்தை 7th படிச்சுட்டு இருந்தது. பின்னாடி உட்கார வச்சு பிடிச்சிக்க சொல்லிட்டேன் 2 சைட்லேயும். அதுவும் பிடிச்சிக்கிறேன்னு பிடிச்சுன்றது. என்ன மாதிரி தான் அவ்வளோ ஒரு ஆம்பளை காமாச்சு தான். ஸோ ஃபுல்லும் பிடிச்சிட்டே வந்துடுத்து. காற்று பயங்கரமாக அடிச்சுது, டிராஃபிக்கு, பஸ்ஸெல்லாம் வந்தது. ஒரு மாதிரி 2 வீலரில் ஒரு 6-7 கிலோமீட்டர் ஓட்டின்னு வந்துட்டேன். பார்த்தா மறுநாள் 3 நாளைக்கு குழந்தைக்கு கை ரத்தம் கட்டி போயிடுது. எனக்கு இன்றைக்கி நினச்சா கூட அப்படியே என் வாழ்க்கையில் நான் மறக்கவே மாட்டேன். அப்படியே துக்கமாக அடைக்கும். ஐயோ அப்படின்ட்டு ஒரு பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டோமே, ஒரு ஆட்டோவில் வச்சு அனுப்பிச்சிருந்துருக்கலாம், போயிடலான்னு. அதுவும் நம்மளும் போயிடலாம் வான்னு சொல்லி கூட்டின்னு வந்துட்டேன். ரொம்ப ஒரு மாதிரி செம்ம வெயிட்டாக இருக்கும் இந்த பெயிண்ட் பார்த்தாக்கா. அதே போல் இது சமீபத்தில் தான் இந்த பச்சை புடவை கட்டின கஜலட்சுமி வாசலுக்கு மேலே இருக்கணும்னு சொல்லுவான்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கி மாட்டினேன். பட் எங்கள் ஆற்றுல இது தான் இருந்தது இத்தனை நாள். எங்கள் அத்தை சொன்னான், அதனால என்ன பக்கத்தில் தானே இருக்குது அப்படின்னா. சரி, அது எதேச்சா பார்த்தேன், நல்லா இருந்தது. சரி, அங்கே மேலே ஒரு வேறு ஒரு ஒர்க்கு போட்டிருந்தேன், இப்போ என்னோடய பெயிண்டிங் தான். அதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை பண்ணினேன். எங்கே பார்த்தாலும் என்னோடய ஆர்ட் கேலரி மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போ தலிகை பண்ண போகலாம். ரொம்ப டைம் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி வெரி சிம்பிள் தலிகைன்னு சொன்னேன் இல்லையா, ஒன்லி 1 ஐட்டம் தான் இன்றைக்கி. ஸோ கத்திரிக்காய் எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது இதை பார்க்குறச்சையே. கத்திரிக்காய் வச்சு தான் 1 பாட் குக்கிங். ஸோ இது என்ன பண்ண போகிறேன்றதை பார்த்துடலாமா? ஸோ இந்த கத்திரிக்காய் போட்டு ஒரு பாத் மாதிரி பண்ண போகிறேன். 1 பாட் ரைஸ் தான் இன்றைக்கி. அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10-12 எடுத்துகிட்டு இருக்கேன். பூண்டு, இஞ்சி,
கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இனிமேல் தான் வாங்கணும். 15 நாளாக இல்லாதனால அது பாவம் செத்து போன மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு சின்ன தக்காளி 2. இது வந்து ஆக்சுவலாக கீறிட்டு ஊறுகாய் மாதிரி போடுவா. இதில் காரம் கிடையாது இந்த மிளகால. ஸோ அது ஒரு 3 எடுத்துகிட்டு இருக்கேன். பட்டை, லவங்க, ஏலக்காய், ஸ்டார் அனீஸு, அப்புறமா அந்த மலை ஏலக்காய், ஜாதி பத்திரி எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த ஐட்டங்களெல்லாம் நம்ம இப்போ அரைச்சிக்கலாம். இது எல்லாத்தையுமே நான் இப்போ மிக்சியில் போட்டுட்டு காமிக்கிறேன். ஸோ நான் வந்து இதையுமே வந்து இதோடு சேர்த்து அரைச்சி விட்றேன். இதை நான் இப்போ அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். ஸோ பார்த்தேன்னாக்கா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டாச்சு. கத்திரிக்காயை நல்லா அலம்பி எடுத்துன்னு வந்திருக்கேன் இல்லையா. இதில் வந்து உப்பு வந்து ஜலத்தில் நனைச்சி வச்சுட்டுருக்கேன். ஸோ தட் இது கரைஞ்சதுக்கப்புறம் இதில் போட்டுக்கலாம், இல்லைன்னா கத்திரிக்காய்க்குள்ளே போகாது. நம்ம இப்போ இதுக்குண்டான காரப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ மஞ்சப்பொடி, தனியா பொடி. ஸோ இதுக்கு மேலே கரம் மசாலா வேண்டான்றது என்னோடய ஒப்பீனியன். காரணம் என்னென்னா நம்ம வந்து பட்டை, லவங்க, ஏலக்காய்லாம் வந்து வச்சு ஆல்ரெடி அரைச்சிருக்கோம். இப்போ நான் வந்து அரைச்சி வச்ச விழுது நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர், உப்பு. ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அப்படியே கலந்து விடலாம். கலந்து விட்டுட்டு காட்டுறேன். ஸோ ஓரளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு சொல்ல மறந்துட்டேன். இதை 4ஆவோ இல்லைன்னா பெரிய கொஞ்சம் சைஸாக இருந்தால் 6ஆவோ கீறிட்டு தண்ணியில் தான் போட்டு வச்சுருந்தேன். அந்த கொண்டையெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இதை மிக்ஸ் பண்ணி வச்சதில் கத்திரிக்காய் வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா சோக் ஆகட்டும், மேரினேட் பண்ணி வச்சுட்டு இது ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். அப்புறமா நம்ம அப்படியே குக்கரில் போட்டு தம் கட்டி எடுத்து வைக்க வேண்டிதான். இது வாங்கிபாத் கிடையாது, வாங்கிபாத் மசாலாவும் கிடையாது. அந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்கோ. இது வந்து வாங்கிபாத் இல்லை. அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் குத்தினேன். மெல்ட் ஆக ஆரம்பிச்சுடுத்து, அதனால் அப்படி தெரியறது. நான் வந்து பாஸ்மதி ரைஸ் ஒரு 3/4 டம்ளர் தான் இருந்தது. ஸோ 1/4 டம்ளர் ஆற்று அரிசியும் 3/4 டம்ளர் பாஸ்மதி 2 மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறமா மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம், அதுக்கப்புறம் இது மேரினேட் பண்ணி வச்சது. இதுக்கு மேலே இனிமேல் பட்டை, லவங்கம், ஏலக்காய் அதெல்லாம் வேண்டாம். காரணம் என்னென்னா நம்ம வந்து அரைச்சிட்டோம். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் எங்கள் ஆற்றுல பிடிக்காது. ஸோ அதனால் இதில் வந்து நான் கொஞ்சம் இது வந்து சோம்பு அது கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இது சொல்ல மறந்துட்டேன். செரி டொமேட்டோஸும் எடுத்துட்டுருக்கேன். நான் இதை அப்படியே முழுசாக போடுவேன். சப்போஸ் இது இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுங்க, கடைசியாக எலுமிச்சம்பழம் போட்டுக்கலாம். நான் இது போடுறதுனால எலுமிச்சம்பழம் போட மாட்டேன். இதை அப்படியே ஒரு ஃபுல் பாக்ஸ் அப்படியே க்ளீன் பண்ணி போட்டுக்க வேண்டியதான். இது வந்து சோம்பு பொரிய ஆரம்பிச்சுடுத்து. நான் இப்போ வந்து வெங்காயத்தை போட்டுடுறேன். நீட்டாக கட் பண்ண வைக்கணும். வெங்காயம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் கலர் வர ஆரம்பிச்சுடுத்து. இது கொஞ்சம் புளிப்பு இருக்கும். அதாவது ஒரு மாதிரி அருமையான டேஸ்ட் இந்த செரி டொமேட்டோஸ். எப்பயுமே நான் எப்பெல்லாம் சீசன் நிறையா கிடைக்கிறதோ அந்த நேரத்தில் வாங்கி யூஸ் பண்ணிவிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் செரி டொமேட்டோஸ். கொஞ்சம் அதுவும் குக் ஆகட்டும். ஸோ இப்போ நான் ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆகிடுத்து. எனவே நம்ம குக்கர் மூடி போடுவோம் இல்லையா, அதனால் அதெல்லாம் குக் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதோடு ஆட் பண்ணிட்டுடலாம். குக்கர் பத்துமா? கத்திரிக்காய் சுருங்கிடும். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் அப்படியே குக்காகி மேலே ஆயில் பிரிஞ்சு வரட்டும். அப்புறமா அரிசி அதோட கலக்கலாம். அரிசி பார்த்தேன்னா இப்போ தான் நல்லா குக் ஆகிட்டே வருது. இன்னும் கொஞ்சம் கலர் மாறணும். கத்திரிக்காய் கலர் பர்பிளாகவே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வர ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி வந்து நான் இதால் 1.25 எடுத்துட்டுருக்கேன். ஸோ அதனால் இப்போ எனக்கு 2 இல்லைனா ஐ திங்க் 2 டம்ளர் போடும். ஏன்னா ஆல்ரெடி இதில் நம்ம தயிர் இதெல்லாம் இருக்கிறதுனால இதுவே ஒரு 1/2 டம்ளர் வந்துடும். ஸோ ஒன்றுத்துக்கு
1:2 அப்படியாவது 1.25னா 2.5 டம்ளர் தண்ணி அப்படி கணக்கு வரும். ஸோ ஆல்ரெடி இதுலேயே கொஞ்சம் லிக்விட் இருக்கிறதுனால நான் வெறும் 2 டம்ளர் ஜலத்தை இப்போ இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 1 டம்ளர் குத்திருக்கேன். ஸோ 2 டம்ளர் பார்த்தெல்லாம் ஓரளவுக்கு கத்திரிக்காயோட கலர்லாம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடுது. நல்லா கொதித்து வாசனை நல்லா வருது. பச்சை வாசனையெல்லாம் அந்த நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டு இந்த மாதிரியோட சமாச்சாரங்களோட இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக பச்சை வாசனை போய் நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிடுது. கரெக்டான பதத்தில் இப்போ நம்ம அரிசியை சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஒரு கல் உப்பு தூக்கலாக இருந்தால் சாதத்தில் அது அப்சர்வ் ஆகி அரிசியில் அது அப்படியே அப்சர்வ் ஆகி சாதம் குக்காய் வரைச்ச கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துடும். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த கத்திரிக்காய், செரி டொமேட்டோஸ், க்ளீனிங் வேலையே பண்ணிட்டு இருந்ததுனால இன்றைக்கி காயோ இல்லைன்னா இந்த கொத்தமல்லி புதினா இதெல்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணியிருந்துருக்கலாம். இது 15 நாள் முன்னாடி வாங்கின கொத்தமல்லி தழை. இதை அப்படியே வச்சு இன்றைக்கி இப்படியே மேனேஜ் பண்ணுவோம். ஒன்றும் தப்பு இல்லை. இதில் புதினாவும் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உப்பெல்லாம் பார்த்தாச்சு, எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இதை வெறும் பாஸ்மதியாக இருந்தால் 2 சவுண்டு போகும். நான் கொஞ்சம் சோனா மசூரி ரைஸும் ஆட் பண்ணதுனால 2 சவுண்டு விட்டு சிம்மில் வச்சு 3வது சவுண்டு வரத்துக்கு முன்னாடி நான் ஆஃப் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். திறந்து பார்க்கலாம். வாவ், செமையாக ரெடியாக இருக்குது. பயங்கர வாசனையாக இருக்குது. நல்ல உதிராக வந்திருக்கு. ஒரு தடவை அது அப்படியே இந்த மசாலாக்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதான். கத்திரிக்காய் பாருங்க நல்ல சாஃப்டாக வெந்திருக்கு. ஸோ இன்றைக்கு உண்டான தளிகை ரெடியாக எடுத்து ஸோ பார்த்தேன்னாக்கா கத்திரிக்காய் பாத் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. சிப்ஸு அப்புறமா ஆனியன் ரைத்தா. ஸோ சிம்பிள் தளிகை தான். க்ளீனிங் பயங்கரமாக இருந்ததுனால இவ்வளோ தான் இன்றைக்கி பண்ண முடிஞ்சது. ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ. இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Bye bye all.